வாங்க நம்ம இன்றைக்கி முத்தூஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மிளகு பொங்கல் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நமக்கு தேவையான அளவு நம்ம குடும்பத்துக்கு நான் இதால் 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். இதால் அரை கப்பு கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு, அப்புறம் மிளகு, ஜீரகம். இந்த மிளகை 1-2 உடச்சிக்கணும். இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நெய். இது நெய் நான் வீட்டிலையே ரெடி பண்ணது. முந்திரி பருப்பு, பெருங்காயத்தூள், தேவையான அளவு நம்ம சால்ட். இப்போ பாருங்கள், இந்த மிளகை இந்த கல் உரலில் போட்டு அப்படியே 1-2 இடித்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், மிளகை உரலில் போட்டு நல்லா 1-2 இடித்து வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா வாசம் வரும். இப்போ அரிசியும் பருப்பையும் லேசாக வறுத்துக்கும், ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாது, லேசாக சூடு வந்தால் போதும். வறுத்துட்டு அதுக்கு பிறகு வாஷ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், ரொம்ப வதக்கக்கூடாது, அப்புறம் பொரியரிசி வாசம் வந்துடும். லேசாக சூடு வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அரிசியும் பருப்பையும். இப்போ அந்த 1.5 கப்பு நான் அரிசி தான், அந்த கப்பால் 3 கப்பு தண்ணி ஊற்றணும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும், அப்புறம் தாளித்து போட்டு மூடிடணும். இப்போ கொஞ்சம் அந்த தண்ணி கொதி அரை வேக்காடு ஆயிடுச்சு. இப்போ தாளித்து போட்டு மூடிடணும். இப்போ ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வறுக்கணும். முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு, இதில் போட்டுருவோம். இப்போ மிளகு ஜீரகத்தை போட்டு கொஞ்சம் வெடிக்கட்டும். இப்போ மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலையை போட்டு இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஒன்று போட்டுக்கணும். இப்போ தாளித்ததெல்லாம் இதில் போட்டாச்சு. இப்போ ஒரு 2 விசிலுக்கு வச்சுருவோம், மூடி போட்டுருவோம். இப்போ ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் மூடிடுவோம். பாருங்கள், நான் அந்த 3 விசில் வச்சு எடுத்தேன். இந்த பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. 3 விசில் வந்தது, நல்லா மையாக வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ இதுக்கு தொட்டுக்க சாம்பார், தேங்காய் சட்னி, வடை. சண்டே ஆனால் எங்கள் வீட்டில் இதான் ஸ்பெஷல். பேரனுக்கு இதான் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் இல்லைன்னா பொங்கலில் சாப்பிட மாட்டார். சாம்பார், சட்னி 2ம் கேட்பார். பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.